நம்ம ஒரு சின்ன ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோமாப்பா. ஆண்டவரே, இந்த ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஆண்டவரை நாங்கள் பெருமை சேர்க்கறதுக்கு ஆண்டவரை எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இன்னும் அதிகமாக எங்களுக்கு புரியறதுக்கு ஆண்டவரை நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரை சொல்லிக் கொடுக்குற எண்ணெயும் கருத்தில் கொடுக்குறோம், படிக்கிற ஒவ்வொருத்தரையும் கருத்தில் கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் இது பயன்படுறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இப்போது இன்னொரு விஷயத்தை காட்டணும். அது என்னன்னா சாம்பிள் ரேட் அப்படிங்கிறது என்ன, பிட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கன்வர்ஷன் அப்போ வரும். நீங்கள் அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம சாம்பிள் ரேட், பிட் ரேட் ரெண்டுமே ஆடியோவோட குவாலிட்டியை டிஃபைன் பண்ணுற டேர்ம்ஸ். சரிங்களா? இப்போது வீடியோவை எடுத்துக்கோங்களேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ் அப்படிங்கிறதான், இல்லைனா டிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கும். இது எல்லாமே அந்த பிக்சரோட இமேஜ் குவாலிட்டியை டிஃபைன் பண்ணுற டேர்ம்ஸ். கரெக்டு தானே? அதே மாதிரி இந்த ஆடியோவோட குவாலிட்டியை டிஃபைன் பண்ணுற டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா சாம்பிள் ரேட், அதுக்கப்புறம் பிட் ரேட் அப்படிங்கிறது. பிட் ரேட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா 16, 24, 32 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சாம்பிள் ரேட்டுங்கிறது 44.1, 48, 96 அப்படின்னு இருக்கும். சரியா? இப்போது நீங்கள் என்ன பிட் ரேட்டை செட் பண்ணணும்? சாம்பிள் ரேட் அப்படிங்கிறது அந்த ஆம்ப்ளிடியூட் இருக்குல்ல, அந்த ஆம்ப்ளிடியூடோட குவாலிட்டியை டிஃபைன் பண்ணுறது. அதே மாதிரி பிட் ரேட் அப்படிங்கிறது ஃப்ரீக்குவன்சியோட குவாலிட்டியை டிஃபைன் பண்ணுறது. ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனால் என்ன செட்டிங்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குவோம். இன்கேஸ் நீங்கள் செய்கிற பாடல் வந்து ஒரு ஆடியோ பிளாட்ஃபார்முக்காக செய்கிறீங்க, அதாவது ஸ்பாட்டிஃபை, ஐடியூன்ஸ், சவுண்டு கிளவுட், இந்த மாதிரி ஒரு சிடியில் ரைட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் எய்ம் பண்ணி சாங் செய்கிறீங்கன்னா நீங்கள் வச்சுக்க வேண்டிய சாம்பிள் ரேட்டு 44.1 kHz. அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஆடியோ பஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது காட்டுறேன் பாருங்களேன். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ரெசல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெசல்யூஷன் தான் பிட் ரேட் அப்படிங்கிறது. இந்த பிட் ரேட்டை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா 16 அப்படின்னு வச்சுக்கணும். இந்த சாம்பிள் ரேட்டை வந்து நீங்கள் 44.1ன்னு வச்சுக்கணும். எப்போ அப்படின்னா நீங்கள் பண்ணுற பாடல்கள் சிடிக்கு போகுது, டிவிடிக்கு போகுது, இல்லைனா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம், வெறும் ஆடியோ மட்டும் ஸ்ட்ரீம் ஆகிற பிளாட்ஃபார்முக்கு போகுதுன்னா நீங்கள் சாம்பிள் ரேட்டை 44.1, ரெசல்யூஷன் 16 வச்சுக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஒரு வீடியோக்காக ஒரு ஆடியோ செய்கிறீங்க, ஒரு பாட்டுக்காக செய்கிறீங்க, ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம்காக செய்கிறீங்க, இல்லைனா ஒரு யூடியூப்பில் வந்து இதை அப்லோட் பண்ண போகிறோம், அதை எய்ம் பண்ணி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுக்க வேண்டியது 24 பிட்டில் சாம்பிள் ரேட் வந்து 48 kHz. இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெசல்யூஷனும் சாம்பிள் ரேட்டும் நீங்கள் ஏற்றிக்கிட்டே போக போக உங்களுடைய ஃபைலோட சைஸும் ஏறிக்கிட்டே போகும். அதனால தான் MP3 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டி கம்மியான சவுண்டுன்னு சொல்கிறோம், வேவ் வந்து குவாலிட்டி அதிகமான சவுண்டுன்னு சொல்கிறோம். MP3 பார்த்திங்கன்னா இப்போ நிறைய யூசேஜில் இல்லை. வேவ்ஸு, அப்புறம் AIFF அப்படிங்கிற ஃபார்மேட்டு, ஃப்ளாக் அப்படிங்கிற ஃபார்மேட்டு தான் இப்போலாம் நம்ம நிறையா யூஸ் பண்ணுறோம். மீதி ஃபார்மேட் எல்லாத்தையுமே இப்போ நம்ம விட்டுட்டோம். சரிதானே? இப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வச்சு உங்களுடைய ஆடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது மிடி பற்றி நம்ம சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குவோம். மிடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ். சரிங்களா? அதுதான் மிடிங்கிறது. இந்த மிடி டேட்டா வந்து எப்படி இருக்குன்னா, ஆடியோ டேட்டாவுக்கும் மிடி டேட்டாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மிடி டேட்டாவில் வெறும் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் போகும். இந்த மீனிங் எப்படின்னா, என்ன கீஸ் அவர் ப்ரெஸ் பண்ணுறாரு, என்ன வெலாசிட்டியில் ப்ரெஸ் பண்ணுறாரு, எவ்வளோ நேரம் அதை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காரு, மாடுலேஷன் யூஸ் பண்ணியிருக்காரா, பிட்ச் பெண்ட் எதுவும் யூஸ் பண்ணியிருக்காரா, அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த ஃபைல் என்ன பண்ணால் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். வேறஸ் ஆடியோ ஃபைலில் என்ன இருக்குன்னா அந்த பர்டிகுலர் ஆடியோவே இருக்கும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சவுண்டோட சேர்த்தே இருக்கும். ஆனால் மிடி ஃபைல்ஸ் அப்படி இருக்காது. மிடி ஃபைல்ஸில் இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த மிடி ஃபைல்ஸை நீங்கள் எந்த விஎஸ்டியோட நீங்கள் மேப் பண்ணாலும் அந்த விஎஸ்டியில் என்ன சவுண்டு லோட் பண்ணியிருக்கீங்களோ அதை வாசிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு சின்ன டெமோ நம்ம காட்டுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ப்ரிசோனா ஸ்டூடியோ 1ல் இருக்கிற ஒரு டிஃபால்ட்டான ஒரு சவுண்டை நம்ம வந்து இப்போது லோட் பண்ணுவோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரெசன்ஸில் ஒரு சின்ன ஒரு நைலான் கிட்டாரே நம்ம லோட் பண்ணுவோமே, ஒரு நைலான் கிட்டார் லோட் பண்ணியாச்சு.
ஓகே. இப்போ என்னுடைய மிடி கீபோர்ட்லேருந்து சவுண்டு போகுது. இப்போ நம்ம சின்ன ஒரு லூப் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகேவா? நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் எடிட் பண்ணலாம். ஒரு வேளை நான் தப்பாக ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இல்லை நான் என்ன இதில் மாடிஃபிகேஷன் பண்ணனோட நான் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா, ஜஸ்ட்டு இந்த எடிட் பட்டன் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லைனா இந்த டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு எடிட் விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ நான் எப்படி எடிட் பண்ண போகிறேன்னா, இந்த பர்டிகுலர் கார்டு வந்து 1ல் வரணும், இந்த பர்டிகுலர் கார்டு 2ல் வரணும். ரெண்டு கரெக்டாக வந்திருக்கா? நான் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் கார்டு வந்து பார்த்திங்கன்னா 3ல் வரணும், கரெக்டு தானே? ஆனால் இது எங்கேயோ 3யை விட்டு வந்திருக்கு. இந்த பர்டிகுலர் கார்டு 4ல் ஒன்றும் இது வரல. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கரெக்டாக பாருக்கு கொண்டு வந்து வைக்கணும். ஐதர் நான் இப்போ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வைக்கலாம். இது ஒரு வழி. அதே மாதிரி இதையும் நான் கொண்டு வந்து இங்கே வைக்கலாம். ஓகேவா? இப்போ மெட்ரோ நான் போட்டேன், எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். இப்போது நான் டெம்போ அட்ஜஸ்ட் பண்ணாலும் என்னோடய மிடி ஃபைல்ஸ் அந்த டெம்போக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும் பாருங்களேன். பார்த்தீங்களா? ஆனால் இது ஆடியோ ஃபைலில் நடக்காது. ஆடியோ ஃபைலில் வந்து ஸ்ட்ரெச் ஆகிரும். ஸ்ட்ரெச் ஆகும்போது ஒரு மாதிரி இழுத்து பாட ஆரம்பிச்சிடும். ஆனால் மிடி ஃபைலுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. மிடி ஃபைல் நீங்கள் டெம்போ மாற்றினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மிடி ஃபைலுமே என்ன ஆகுனா மாறிடும். இது ஒரு முக்கியமான விஷயம் மிடி ஃபைலை பொறுத்து. அடுத்து சின்ன தப்பு பண்ணிட்டேன்னா என்ன பண்ணலாம், பர்டிகுலர் ஃபைலை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றலாம். இப்போ நான் வாசித்தது வந்து பார்த்திங்கன்னா டி மைனரில் வாசிச்சிருக்கேன். இப்போது எனக்கு டி மைனரில் பாட வரல, நான் இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதை ஃபைல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதுதான் டி, சரிதானே? இப்போ நான் பி மைனருக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன். அப்படியே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பியில் வைங்க. இப்போது இது வந்து பி மைனராக மாறிடுச்சு. கேளுங்களேன். மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணுறது கூட இந்த மிடி நோட்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் நம்ம. இப்போது நம்ம மிடிஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அடுத்து ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே போகிறோம். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. இது வந்து குவான்டைசேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இதை வந்து நம்ம கண்டிப்பாக அந்த குவான்டைசேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். குவான்டைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பாரை எத்தனாவாக நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கிறது தான் குவான்டைசேஷன் அப்படிங்கிறது. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், குவான்டைஸ் அப்படின்னு இருக்கா. இந்த குவான்டைஸில் வந்து என்ன இருக்குன்னா 116 காட்டுது. அதாவது இந்த 1லேருந்து 2 இருக்குது பார்த்தீங்களா, இதுதானே ஒரு பார்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாரை வந்து நான் எத்தனையாக பிரிச்சிருக்கேன் அப்படின்னா 16ஆக பிரிச்சிருக்கேன். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 பார்த்தீங்களா, 16ஆக பிரிச்சிருக்கேன். இப்போது குவான்டைசேஷன் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு நோட்டை தப்பாக வாசிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த கிரிட்டில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு குவான்டைசேஷன் ஹெல்ப் பண்ணும். எப்படிங்கிறத இப்போ நம்ம செஞ்சு பார்க்குறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நோட்டு வந்து நான் தப்பாக வாசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதை கொஞ்சம் அப்படி தள்ளி இங்கே இருக்குது, இது வந்து கொஞ்சம் அப்படி தள்ளி இருக்குது, இதுவும் கொஞ்சம் தள்ளி இருக்குது. இப்போது நான் தப்பாக வாசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குல்ல. இப்போ நான் என்ன பண்ணணுன்னா, இதை 2வை கரெக்டாக இந்த இடத்துக்கும், இந்த 3யில் வந்து இந்த இதெல்லாமே, அதே மாதிரி 4ஐயும் நான் கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் கரெக்டாக இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். சரியா? இதை நான் எப்படி கரெக்டாக கொண்டு வரலாம் அப்படின்னா, ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து என்ன நான் பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக அந்தந்த பாரில் இந்தந்த கார்ட்ஸ் வரணும், சரிதானே? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஃபுல் பாரையும் நான் ஒன்றா ட்ரீட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா 1 பார் 1ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, குவான்டைஸ் பட்டனை கிளிக் பண்ணணும். Q அப்படிங்கிறது தான் குவான்டைஸ் பட்டன். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்களேன்.
பார்த்தீங்களா? இது நவுந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போது அதை செலக்ட் பண்ணி நான் நவுத்தணுன்னா செலக்ட் பண்ணி கியூ கொடுத்தேன்னா அந்த பர்டிகுலர் மட்டும் நவரும். இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் நவுத்தலாம். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு கியூ கொடுக்குறேன். பார்த்தீங்களா? எல்லாமே நவுந்துருச்சு பாருங்கள். இப்போ எனக்கு கரெக்டாக குவான்டைஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் தப்பாக வாசிச்சிட்டேன், ஒரு பாரில் ஆரம்பிக்க வேண்டியதுன்னா ஒரு பார் தள்ளி பாதியில் ஆரம்பிச்சிட்டேனாலுமே நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அழகாக நீட்டாக குவான்டைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே பாருங்கள், இது 2க்கு வரணும், இது 3க்கு வரணும், சரிதானே? இப்போ நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கியூ அழுத்துறேன், குவான்டைஸ் ஆகும் பாருங்களேன். குவான்டைஸ் ஆச்சா? ஆனால் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இந்த இடத்துல இருந்தது ஏன் அந்த சைடு போய் மாறுச்சு அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா குவான்டைசேஷன் எப்படி நடக்கும்னா எந்த பார் பக்கத்தில் இருக்கோ அந்த பாரில் போய் அதை உட்காந்துக்கும். ஃபர்ஸ்ட் இருந்த பார் வந்து 2க்கு பக்கத்தில் இருந்துச்சு, அதனால் அங்கே போயிடுச்சு. செகண்ட் இருந்தது பார்த்தீங்கன்னா 4 பக்கத்தில் இருந்துச்சு, அதனால் அங்கே போயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு Ctrl+Z அழுத்தினேன் அப்படின்னா இது அண்டு ஆகும், சரிங்களா? இப்போ அண்டு பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ நானாக வந்து ஃபைல்ஸ் எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் போதும், ஃபைல் எழுதிடும். இப்போ பாருங்க, இப்போ நான் ஒரு 3 ஃபைல்ஸ் எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது 1/4க்கு குவான்டைஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ 1/4க்கு குவான்டைஸ் பண்ணுறது எப்படி? இப்போது 1 இதுதான் ஒரு ட்ராக்கு, இதை 4ஆக பிரிச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல 1/4 போட்டுட்டு எது பக்கத்தில் இருக்கோ அந்த டிவிஷனுக்கு போயிடும். அதாவது இது ஒரு டிவிஷன், இது ஒரு டிவிஷன், இது ஒரு டிவிஷன், இது ஒரு டிவிஷன், சரியா? இப்போது 1.2க்கு பக்கத்தில் நான் வச்சுருக்கேன். அப்போது நான் கியூ அழுத்தினா எங்கே போகும்? 1.2க்கு போயிடும். பாருங்களேன், பார்த்தீங்களா? இப்போது இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நான் 1.3 பக்கத்தில் வச்சுருக்கேன். என்ன தான் 1.3க்கு 1.2க்கும் ஆஃபை தாண்டி இது இருக்கனால இப்போ நான் குவான்டைஸ் கொடுத்தேன்னா 1.3க்கு போய்க்கும். புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி நம்ம குவான்டைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், இப்போ நான் 1/8 குவான்டைஸ் பண்ண போகிறேன். 8 குவான்டைஸ் பண்ணோன்னா இங்கே சின்ன சின்ன பட்டன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்துருச்சு பாருங்கள். திரும்ப நான் காட்டுறேன். 1/4ல் அதெல்லாம் இல்லை, 1/8ல் பாருங்கள் அந்த குட்டி குட்டி பட்டன்ஸ் வந்துருச்சுல்ல. இப்போ நான் அந்த மாதிரி குவான்டைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் இங்கே வச்சுருக்கேன். இப்போ இங்கே பண்ணி வச்சுட்டு நான் 1/8ல் வச்சுட்டு நான் குவான்டைஸ் அழுத்துறேன். இது வந்து இந்த பர்டிகுலர் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வரைக்கும் ஆஃபில் தாண்டி இருந்துச்சுன்னா 1.3க்கு போய்க்கும், இல்லைன்னா அந்த 1.25க்கு போய்க்கும். பாருங்கள், பார்த்தீங்களா? 1.25 போயிடுச்சா? இப்போது இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்கள், 1.3க்கு போகிற மாதிரி வைக்கிறேன் பாருங்களேன். ஓகே, இப்போ வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், கியூ அழுத்துறேன். பார்த்தீங்களா? 1.3 போயிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ இப்படி என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே குவான்டைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து இன்னொரு முக்கியமானது ஸ்னாப் அப்படிங்கிறது. இப்படியே நான் கொண்டு போனேன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதை நான் இழுத்து டக்குன்னு அந்த குவான்டைஸுக்கு ஸ்னாப் பண்ணி உட்காந்துக்கும். பாருங்கள், எடுத்துகிட்டு பாருங்கள், இழுக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், இழுக்குது. பார்த்தீங்களா? அதுதான் ஸ்னாப் அப்படிங்கிறது. கரெக்டாக எந்த பாயிண்ட்டில் நான் வைக்கணுமோ அந்த பாயிண்ட்டுக்கு அதுவே ஸ்னாப் ஆகி உட்காந்துக்கும். அப்படின்னா எந்த ஒரு பிசுனும் இல்லாத மாதிரி என்னுடைய மிடி ஃபைல்ஸ் வந்து நான் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த ஸ்னாப். இந்த ஸ்னாப்பை வந்து எப்படிலாம் நான் வந்து ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பார் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா கரெக்டாக பார் வரும்போது ஸ்னாப் ஆகிக்கும். பார்த்தீங்களா? ஸ்னாப் ஆகிடுச்சு பாருங்கள். அங்கே பாருங்கள், ஸ்னாப் ஆகுது பாருங்கள். இங்கே வரேன், ஸ்னாப் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ அதே நான் அடாப்டிவ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா எங்களுக்கு கரெக்டாக வேணும் ஸ்னாப் ஆகும். குவான்டைசேஷனுக்கும் ஸ்னாப் ஆகும், கரெக்டாக பார்லேயும் ஸ்னாப் ஆகும். அதனால் யூஸ்வலாக அந்த ஸ்னாப் வந்து அடாப்டிவ்னு வச்சுங்கிறது நல்லது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது பாருங்கள், இதுதான் மீடியை பற்றின டீட்டெயில்ஸ். இப்போ அடுத்து நான் ஒரு பெரிய ட்ராக் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ இந்த ட்ராக்கில் வந்து என்ன ஆகும்னா இது ஃபுல்லாகவே எனக்கு அடைச்சிருது, சரியா? இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், என்னுடைய இது வந்து ஓடுது. இப்போ 12 தாண்டினதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த பேஜ் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வருதில்ல. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இந்த சிம்பிளை கிளிக் பண்ணணும், ஆட்டோ ஸ்க்ராலுங்கிறது. இதை நான் எடுத்து விட்டுட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பார்த்தீங்களா? நம்ம கர்சர் எங்கேயோ ஓடிடுச்சு, எங்கே ஓடிடுச்சுன்னு தெரில. இப்போ அந்த ஆட்டோ ஸ்க்ரால் எனேபிளாக இருந்தால் கர்சர் அடுத்த பேஜ் போகும்போதும் அது ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸியான ஒரு சின்ன டிப்பு.
அதே குவான்டைசேஷன் தான் இங்கேயும் இருக்குது. இந்த குவான்டைசேஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் குளோபலாக குவான்டைஸ் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் குவான்டைசேஷன் டபுள் கிளிக் போனது வந்து நீங்கள் ஒரே ஒரு இதுக்கு குவான்டைஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போகணுன்னா இந்த ரிட்டன் டு 0 கிளிக் பண்ணால் ஃபர்ஸ்ட் இடம் எனக்கு வந்துடும். இப்போ இந்த இடத்த நான் மார்க் பண்ணேன் பார்த்தீங்களா, இது வந்து இப்படி இழுத்து தான் மார்க் பண்ணணும்னு கிடையாது. இதுக்கு வந்து ஈஸியாக மார்க் பண்ணுறது, கண்ட்ரோல் அழுத்தி நான் கிளிக் பண்ணேன்னா ஸ்டார்ட் பொசிஷனு, ஆல்ட் அழுத்தி நான் கிளிக் பண்ணேன்னா அது வந்து ஸ்டாப் பொசிஷன். சரிங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. ஃபுல்லாக டிஏடபிள்யூ பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம், நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு இருக்குது. பட் ஆனால் செய்ய செய்ய நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துட்டே வந்தோம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்?